இது புதுசாக லான்ச் பண்ண S24 அல்ட்ரா. இது பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே டிசைன் மாதிரி தானே இருக்குது. ஆனால் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம மதுரையில் KKnagarல மில்லனியம் மால் இருக்கோம். இதுக்கு வந்திருக்கோம். ஃபோனு வாங்க வரல, பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். S24 லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருக்கோம். ஏன்னா டெமோக்கு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எப்படி இருக்குது ஃபோனு அப்படின்றத லைவாக பார்த்து, ஏன்னா 3 வேரியன்ட் லான்ச் பண்ணேன், S24, S24 ப்ளஸ்ஸு, அப்புறம் அல்ட்ரா. 24 80, S24 ப்ளஸ் 1 லட்சம் கரெக்டாக. 1 லட்சம், அதான் 1 லட்ச ரூபா கரெக்டாக. S24 அல்ட்ரா வந்து 140. எல்லாத்தையும் நம்ம லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். பண்ணிட்டு இந்த வீடியோவில் கவர் பண்ணி காட்டுறேன். ஃபோன் எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள். முடிஞ்சால் வாங்க ட்ரை பண்ணுவோம், இல்லாட்டினா பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உள்ளே வச்சுருக்கிறதுலாம் சாம்சங் கேலக்ஸி Z Fold 5, அதுக்கப்புறம் ஃப்ளிப்பு. இது பார்க்குறதுக்கு தான் சூப்பராக தான் இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஏதோ சின்ன பிள்ளைல நம்ம ஒரு விளையாட்டு ஃபோனை வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலே தரமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா Flip 3யும் போட்டிருப்போம், Flip 4ம் போட்டிருப்போம், Fold 4மே போட்டிருப்போம். Fold 4ல் அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். கேமில் இருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பப்ஜிலாம் விளையாடுறதுக்கு தரமாக இருக்கும். ஸோ டெமோ வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தா செஞ்சாங்க, பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்குது வாங்கணும்னு. வாங்கும்போது ஆசையாக தான் இருக்குது. பிள்ளை ஃபோல்டு வந்து பாருங்கள், ஃபோல்டுக்கு ஃப்ளிப்புக்கெலாம் அசசரிஸே வச்சுருக்காங்க. ஆனால் என்ன ஏதோ கலண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஃபோனுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அசசரிஸ்லாம் போடுறதா இருக்குது. ஏன் வாப்பையில் பக்கத்தில் வந்து காட்டு. டேகு தொலைஞ்சு போனால் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓ, டேபு S9 ப்ளஸ்ஸு. கீபோர்டு பார்த்தோன்னா ஏதோ ஈஸியாக ஏதோ குட்டியாக லேப்டாப் இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக இந்த கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட் வச்சுருக்காங்க. A14, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A54 5G, அப்புறம் S23 ப்ளஸ் போன வருஷம் லான்ச் பண்ண S23 ப்ளஸ்ஸு, இது S23 வச்சுருக்காங்க. S23 அல்ட்ரா அங்கே இருக்குது. அசசரிஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சுருக்காங்க. வாட்சுக்கான அசசரிஸு, ஃபோனுக்கான அசசரிஸு, டேபுக்கான அசசரிஸு, அப்புறம் சார்ஜிங் அடாப்டர்ஸ் அண்ட் கேபிள்ஸ். ஏன்னா உங்களுக்கே தெரியும் பாக்ஸில் வந்து சார்ஜர்லாம் வராது அப்படின்றது. அதுக்கான 45 வாட்ஸ் 25 வாட்ஸு எல்லா விதமான சார்ஜிங் கேசஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷோரூம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லா விதமான மாடலுக்கும் டெமோ யூனிட்ஸும் வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் கேட்குற மாடல் கலர் வேரியண்ட் வேணும்னா டக்குன்னு அரேஞ்சும் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பொதுவாக ஆன்லைனில் ஃபோட்டோஸ் இமேஜஸை பார்த்து வாங்குறத விட டேரெக்டாக ஷோரூம் வரும்போது அதை லைவாக கையில் எடுத்து என்ன மாதிரி பில்ட் குவாலிட்டி இருக்குது, டிஸ்பிளே கிளாரிட்டி எப்படி இருக்குன்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்குறது அது ஒரு நல்ல ஃபீலாக தான் இருக்குது. இது நம்ம போன வருஷம் S23 அல்ட்ரா. ஸோ இதையும் நம்ம கூடிய சீக்கிரம் கம்பேர் பண்ணி நம்ம சேனலில் போடுவோம். அப்புறம் வாட்ச் 6 அதிலே பார்த்தீங்கன்னா LT ஆப்ஷனு, கிளாசிக் மாடல் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸ்ட்ராப்புமே வச்சுருக்காங்க டெமோவுக்கு. ஸோ இப்போ என் கையில் பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 அண்ட் S24 ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா இருக்குது. S24ல் லைட்டாக எல்லோ கலர் பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது, இன்னொன்று S24 ப்ளஸ்ஸு பர்பிள் கலர் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம் பேர் என்னடா ஆகுது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேமு. ஆனால் பேக்கில் வந்து மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா லைட்டாக ஒரு கிளாஸி மாதிரி தெரியும், ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் அவ்வளோலாம் பார்த்திங்கன்னா கையில் ஒட்டலை, மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்குது. ஆனால் என்ன கேமராலாம் ஒரே மாடல் தான். நம்ம ஐஃபோன் மாதிரியே பார்த்திங்கன்னா கையில் கொண்டு வந்துருக்காங்க. கேமரா ஸ்பெக்லாம் எல்லாமே சேம் தான். 50 மெகாபிக்சல் ப்ரைமரி, அப்புறம் 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 10 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ், 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் வந்து போகும். செல்ஃபிக்கு பார்த்திங்கன்னா அதே அந்த 10 மெகாபிக்சல் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்ஸினோஸ் ப்ராசர் பார்த்திங்கன்னா உள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் எக்ஸினோஸ் 2400 ப்ராசர் பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடு, அப்படியே எடு. ஓகே,
கையில் பிடிக்குமா அந்த சைடில் வந்து இந்த ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்களா, ப்ரீமியம் ஃபீல் இருக்குது. பவுச்சு போடாமல் யூஸ் பண்ணுவோம், நல்லா தான் இருக்குது. பவுச்சை போட்டால் கொஞ்சம் பல்ச் ஆயிரும். எல்லா ஃபோனுமே அப்படி தான், காம்பேக்டாக இருக்கணும்னு நினச்சி ஃபோன் வாங்குவோம், பவுச்சை போட்டோன்னே பெருசாகிருது. 6.7 இன்ச்சு. இது 6.1. அது மட்டும் இல்லாமல் எட்ஜஸ்லாம் பாருங்கள் நல்லா கம்மி பண்ணிட்டாங்க, நல்லா தின்னாக இருக்குது. ஃபுல் வியூ டிஸ்பிளே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் அந்த நாச்சோட சைஸுமே பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸாகவே இல்லை, பஞ்ச் ஹோல் கொடுத்து கிளியராக இருக்குது. அந்த டெலிஃபோட்டோ லென்ஸில் எடுக்கிற அவுட்டும் சூப்பராக வருது. இப்போ இந்த இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒயிட் ஆங்கிள். செம்ம கிளியராக இருக்குது. இல்லை அப்படியே இது 1xல எடுத்த ஃபோட்டோ, இது 3xல எடுத்த ஃபோட்டோ. நல்ல டீட்டெயிலிங்காக தெரியுதுல்ல, சட்டையில் உள்ளது. நல்லா நம்ம கையில் S24 அல்ட்ரா கையில் எடுக்கும்போது வெயிட்டாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் வெயிட்டே இல்லை. அந்த டைட்டானியம் ஃப்ரேம் கொடுத்தனால கையில் ஃபீலே இல்லை. ஏன்னா பார்க்குறதுக்கு பெரிய ஃபோன் மாதிரி இருக்கும், கையில் அப்பான உடனே பார்த்திங்கன்னா அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெயிட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ தெரில. S24 அல்ட்ரா கேலக்ஸி ஏஐ இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலரா இல்லை என்ன கலர்னே எனக்கு சரியாக சொல்லத்தில், சில்வர் கலர் மாதிரி இருக்குது, லைட்டாக கோல்டு கலந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா S23 அல்ட்ரா இருக்காப்புல, இங்கிட்ட புதுசாக லான்ச் பண்ண S24 அல்ட்ரா. இது பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே டிசைன் மாதிரி தானே இருக்குது, ஆனால் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா S23 அல்ட்ராவில் இருக்கிறது உங்களுக்கு வந்து அந்த டைட்டானியம் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து டைட்டானியம் ஃப்ரேமு. இன்னொன்று இது வந்து லைட்டாக எட்ஜஸ் வந்து கர்வாக இருக்கும், இது வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரெண்டையும் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது பெருசாக தெரியாது, கையில் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதுக்கூட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது. இன்னொன்று கேமராவில் ஒரு அப்கிரேட் இருக்குது, பேக் கேமராவில். அது என்ன அப்படின்னா ப்ரைமரி 200 மெகாபிக்சல் தான், அது வந்து S23க்கும் S24 அல்ட்ராவுக்கும் சேம் தான். டெலிஃபோட்டோ லென்ஸில் 5xக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து காட்டுறேன். அப்புறம் 10xக்கு வந்து ஒரு ஆப்டிக்கல் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபோட்டோ, 1xல ஒரு ஃபோட்டோ, இது 3x, 5x, இது 10x போடு. இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள் கிளாரிட்டியை. அது ப்ராசஸ் பண்ணுது, எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி நல்லா அந்த டீட்டெயிலிங்லாம் எடுத்து கொடுத்து சூப்பராக பண்ணுது. இது 5xக்கான ஃபோட்டோ, 3x, 1 ஒயிட் ஆங்கிள், 100 போயிரு. இன்னும் சூப்பர். அப்படியே கீழே இருக்குது, டெக்ஸ்ட்டுக்கு வா, அப்படி ஒரு ஃபோட்டோ எடு. இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு வரும், சூப்பரு. கேர் ப்ளஸ் அப்படின்றது தெரியுது. இது வந்து எங்கே இருக்குன்னா இந்த டப்பா, இங்கே உள்ள டப்பா. கையில் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, என்ன வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கிளாரிட்டி ஃபஸ்ட்டு சொல்லணும், குவாட் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 2600 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவலில் பார்த்திங்கன்னா போகும். ஆனால் ரெண்டையும் கையில் எடுத்து பார்க்கும்போது என்ன சொல்கிறது, இது வந்து இந்த கர்வ் டிஸ்பிளேவே யூஸ் பண்ணி பழகுனவங்களுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ண எனக்கு பயமாக இருக்கும், சேஃப் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த S24 அல்ட்ரா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜஸாக இருக்கும். மற்றபடி கேமரா ஃபோட்டோகிராஃபிக்கே அல்டிமேட்டாக இருக்குது. கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் ஃபுல் டீட்டெயில்டு கேமரா கம்பேரிசன் வீடியோலாம் போடுவோம். முக்கியமாக இந்த லான்ச்சில் சாம்சங் பேசுனது இந்த ஏஏஏன்னு தான் பேசுனாங்க. அதை பற்றி என்னன்னு ஒரு அண்ணனே உங்கள்கிட்ட சொல்லுவார், நானும் அவர்கிட்ட கேட்டுட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களாண்ணே? அண்ணே இந்த ஃபோன் சூப்பராக பண்ணிட்டானுங்க, இந்த ஏஏ ஃபியூச்சர்னு சொல்கிறாங்கண்ணே, என்னென்னலாம் கொண்டு வந்துருக்காங்க புதுசாக?
சார் இப்போ பார்த்தோன்னா நம்ம கேலக்ஸி S24 சீரிஸ் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறதே கேலக்ஸி ஏஐ பற்றி தான். நம்ம இதில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ஏஐ பற்றினது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் சர்க்கிள் சர்ச் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குறத இன்ஸ்டண்ட்டாக நம்ம சர்க்கிள் பண்ணி நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் பயோடேட்டா மாரி தான் அது உங்களுக்கு ஃபுல் பயோடேட்டாஸ் எடுத்துக்கோ. அது போக லைவ் ட்ரான்ஸ்லேட் கொடுத்துருப்பாங்க. லைவ் ட்ரான்ஸ்லேட்டில் பார்த்தீங்கன்னா 14 லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக நம்ம பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டிஸான நைட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரைட் ஷாட்ஸ் நைட் ஷாட்ஸ் எல்லாமே வந்துடும். அதுபோக வாய்ஸ் ரெக்கார்ட் ட்ரான்ஸ்லேட்டும் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க சார் கேலக்ஸி ஏஐயில். ஈஸியாக நம்ம எல்லாரும் பார்த்துட்டு ட்ரான்ஸ்லேஷன் எல்லாத்துலேயுமே ட்ரான்ஸ்லேட் தான் மெயினாக அவங்களுக்கு. நம்ம தெரியாத லாங்குவேஜ்லாம் நமக்கு லைவ் ட்ரான்ஸ்லேட் கொடுக்குறதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்பெக்கு தான் அவங்களுக்கு. இது வந்து நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ்க்கும் நிறைய யூஸ் ஆகும். ஆல்ரெடி நம்ம கற்றுக்கிறதாவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு சேட் ஹிஸ்ட்ரியோடயே வந்துடும். டெக்ஸ்ட் மோடில் வாய்ஸ் ரெக்கமெண்டேஷனும் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரியும் கொடுத்துருவாங்க. லைவாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது வாய்ஸ் கொடுத்துரும். அதை பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பேசியிருக்கோன்றத வாய்ஸ் டெக்ஸ்ட்டாகவும் உங்களுக்கு சேட் ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட்டாகவும் வந்துடும். டெக்ஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்துடும். நம்ம என்னென்ன பேசியிருக்கோன்றதை பார்த்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா மெசேஜ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்லேட்டர் இருக்குது. உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜஸ் ஹிந்தி இங்கிலீஷை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே எந்தனால தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நீங்கள் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிறத அப்படியே இது பண்ணி. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஷன் பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நம்ம அப்லோட் பண்ணும்போது அப்லோட் ஆகாது. இப்போ நம்ம லைவ் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் பிக்சர் குவாலிட்டிஸ்லாம் வந்து நம்ம அப்படியே என்ன எடுத்தோமோ அப்படியே நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து நம்ம நார்மல் வீடியோவோ ஸ்லோ மோஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம நார்மல் வீடியோவோ நம்ம ஸ்லோ மோஷனாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம முன்னாடி ஸ்லோ மோஷனில் போய் எடுத்த வீடியோ தான் ஸ்லோ மோஷன் பண்ண முடியும். இப்போ நம்ம வீடியோவோ ஸ்லோ மோஷனாக வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கேலக்ஸி வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சார் நமக்கு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா புக்கிங் ஆஃபர்ஸும் நிறையா போயிட்டுருக்கு உங்களுக்கு. நமக்கு புக்கிங் ஆஃபர்ஸ் வந்து என்ன ஸ்டோரேஜ் அப்கிரேடெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், பேப்பரில் கூட போட்டுருக்காங்க சார். நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம ஸ்டோர்லேயே வந்து புக் பண்ணிக்கோங்க சார். ஸ்டோர் ஓகேண்ணா. அது எப்படி நான் சாம்சங் கேலக்ஸி வச்சுருக்கவங்களுக்கு அப்கிரேடுக்கு அந்த ஆஃபரா இல்லை மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தாலும்? எந்த ஃபோன் வச்சாலும் அப்கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56 GB வேரியன்ட் புக் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கம்பெனிலேருந்து டேரெக்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு வந்து 512 GB வேரியண்ட்டை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் சார். அதாவது பார்த்தீங்கன்னா 256 GB ப்ரைஸுக்கே 512 நம்ம வந்து ஷெல் அவுட் பண்ணிக்கலாம். அது போக வந்து ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக. ஓ, என்னண்ணே அப்படியே வந்துருச்சு. வீடியோவே நம்ம அப்படியே பாஸ் பண்ணி கேமரா S23 நம்ம சர்க்கிள் சர்ச் பண்ணுவோம். ஓகே, சூப்பர். கேலக்ஸி S23 அதை பற்றின ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸும் கொண்டு வந்துடும். அந்த மாதிரி வரும். இதை நம்ம ஒரு சிம்பிள் டொயோட்டா சிம்பிள் சொல்லுது. ஓகே, சூப்பர். இப்போ டக்குன்னு ஏதாவது பார்க்குற இது என்ன மாடலு எவ்வளோ ரேட் என்ன டக்குன்னு தேவைப்படுதுன்னா நம்ம சர்க்கிள் சர்ச் போட்டோம்னா எல்லா டேட்டையும் வந்துடும். நம்ம இது வந்து எல்லா அப்ளிகேஷன்லேயும் வரும். கேமரா, சோஷியல் மீடியா, எது எல்லாத்துலேயுமே தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் எல்லாத்துலேயும் வருது. இது வந்து ஆக்சுவலாக நார்மல் வீடியோ. நார்மல் வீடியோ. ஓ, சூப்பர்ண்ணே. லாஸ் ஆஃப் குவாலிட்டி அதே குவாலிட்டி கிடைக்கும். வேறு லெவலு. இல்லாட்டி திருப்பி நார்மல் வீடியோவை எடிட்டிங் அப்ளிகேஷனில் போய் பார்த்து அதை லாஸ் ஆகும். இப்போ இன்ஸ்டாட்டில் போய் பண்ணலாம். இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன் கேமராலே பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியான யூஸ் பண்ணுற மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வராது. கரெக்டு. ஓகே நண்பா, வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த அல்ட்ரா சீரீஸில் ஒரு கண்ணு. ஏன்னா அந்த கேமராவில் அந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறது, அந்த பெண்ணை வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா புதுசாக S24 அல்ட்ரா வந்தோடனே அதை எப்படியாச்சும் கையில் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா எப்படா டெமோ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு போனதுக்கப்புறம் நமக்கு ரிவ்யூ நீட்டு வரும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை
பார்க்காம இருக்க முடியல. அதனால தான் டக்குன்னு நம்ம மதுரை KKnagar மில்லேனியம் மால் கீழே சாம்சங்கோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்னால் உங்களுக்கே தெரியும், எல்லாருமே டெமோ வச்சுருப்பாங்க, நீங்கள் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்கிக்கலான்னு. ஸோ அவங்க நேற்று தான் போஸ்ட் போட்டாங்க, இந்த மாதிரி நம்மக்கிட்ட டெமோ வந்துருச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்றவங்க வரலான்னு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ 3 டிவைஸுமே வச்சுருக்காங்க, S24, S24 ப்ளஸ்ஸு, S24 அல்ட்ரா, அது போக S23 அல்ட்ராவும் இருக்குது. நீங்கள் கம்பேர் பண்ணியும் எது பெஸ்ட்டுன்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது போக வாட்சஸ்ஸு, டேபு, லேப்டாப்பு, ஏர்பாட்ஸு, இது நம்ம பட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் S24 அல்ட்ரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் கேமரா ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூ, பேட்டரி எப்படி நிற்கும்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அதை எல்லாமே செக் பண்ணிவிட்டு 1 by 1 நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்ம கேண்டிட் சந்துரு ஃபேன் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே நண்பா, இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பாய்.